நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவில் முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன் வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க வந்து லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம், நடுவுல கத்துறது, நடுவுல வந்து பேசி முடிச்சுக்கிட்டோம், அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம், முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம், எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான், யாரும் இந்த வந்து இல்லாததெல்லாம் சொல்லலை. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை வந்து உடனே நீக்க வேண்டாம், ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு அழகு முன்னவர் அவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உட்காருங்க, வாய்ப்பு வரும், உட்காருங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இல்ல ஒரு நிமிஷம் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு பண்ணி பேரவை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தகுந்த பேரவை விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார்.